அப்படின்னு தான் வந்துருமோன்னு தான் இருக்கு. சண்டை உண்மைதான், நடந்ததுதான். ஆனாலும் அருவாள் அவர் எடுக்கல, நான் கத்தி எடுக்கல, துப்பாக்கி எந்த ஆயுதமும் எடுக்கல. நீ எப்படி நான் எப்படின்னு கையையும் நீட்டிக்கல. ஒரு சின்ன மனஸ்தாபம், அது பெரிய மனஸ்தாபமா மாறுச்சு. சரி ஓகே, வாழ்க்கையில உங்களை நானும் படம் வேண்டாம், நீங்களும் படம் பண்ண வேண்டாம், பிரிஞ்சுட்டோம். அன்பா தான் பிரிஞ்சோம், சண்டைகள்லாம் வார்த்தையெல்லாம் இல்லை. அப்புறம் மிஸ்கின் சார் அவர் பிறந்தநாள் கூப்பிட்டாரு. அங்கே போயிருக்கும்போது பார்த்தா அவர் என்ட்ரி ஆகுறாரு. இப்போ இந்த மனுஷனை நம்ம இப்போ எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நம்ம விலைக்கு போயிடுவோமான்னு நான் யோசிக்கிறேன். அவரும் அந்த மனநில வந்தாரா என்னன்னு தெரில. சரி ஹாய் சொல்லிடுவோமா, இல்லை அப்படியே விலை ஓரமா, ஒரு ஈகோ இருக்கும்ல பொதுவாக மனிதனுக்குள்ள ஒரு ஈகோ இருக்கும்ல, அந்த ஈகோ எனக்கு கொஞ்சம் அதிகம் இருக்குன்னு வச்சுக்கலேன். ஓடிக்கிட்டே இருக்கு, கேக் வெட்டுவோம் அப்படின்னு மிஸ்கின் சார் கூப்பிட்றாரு. அப்புறம் அந்த கூட்டத்தோட மிங்கிள் ஆகிட்டேன். இந்த கூட்டத்துக்கு அந்த மனுஷன் நம்மளை பார்க்க போகிறான் அப்படின்ட்டு மிங்கிள் ஆகிட்டான். திடீர்னு பார்த்தா கேக் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கை வந்து அப்படி கழுத்தோட இழுக்குது. இழுத்துட்டு பார்த்தா, திரும்பி பார்த்தா இவர், என்ன தலைவா, இல்ல கேள்வி சண்டையை பத்தியே கேட்கணும்னா கேமராவே கடுப்பாயிடுச்சு. அதனால அந்த அந்த என்ன தலைவா அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு படம் பண்ணுவோமான்னு அங்கேயே ஒண்ணு சேர்ந்துட்டோம். அது அவரே கேட்டுட்டாரு. இல்ல தலைவா அன்னைக்கு நீங்க கொஞ்சம் அப்படின்னு, இல்லை நீங்களும் கொஞ்சம் அப்படித்தான் பேசுனீங்க அப்படின்னு. சரி ஓகே, அடுத்து ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னா அப்புறம் கதையை வந்து நான் என் கேமராமேன்ட்ட சொன்னேன், இது சேது சார் பண்ணாதான் நல்லா இருக்கும்னா. சேது சாரோட அவன் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருக்கான். அவன் உடனே ஃபோன் அடிச்சு, பாண்டியராஜ் ஒரு சரியான கதை வச்சிருக்கான் கேளுங்க அப்படின்னாரு. ஓகே வர சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கதையை போய் சென்னேன். ஒரு 20 நிமிஷம் தான் ஃபர்ஸ்ட் நான் கதைக்கு சொன்னேன் அவருக்கு. அப்போ வந்து ஒரு ஐடியா, ஒரு இது இருந்தது. கேட்ட உடனே அந்த ஆகாச வீரன், பேரரசி, பொற்சொல்வன், அந்த ஒரு 10 கேரக்டர் பேர் என்பது அவர் ரொம்ப சார் சூப்பராக இருக்கு சார், பேரே ரொம்ப அழகா, ஒரு ரசிக்கிற விதம் இருக்குல்ல, ஒரு கதையை வந்து அவ்வளவு அழகா அதை ரிசீவ் பண்ணி அவ்வளவு அழகா ரசிச்சு, சார் நான் அதை உடனே பண்றேன். அவர் மேனேஜர் குமார் சார் 2 பேரும் தான் கேட்டாங்க. அது கேட்ட உடனே ஒருத்தரை பார்த்து சூப்பரா இருக்கு, நம்ம பண்ணிடுவோம் சார் அப்படின்னாங்க. அப்படிதான் அந்த அன்பா அழகா ஸ்டார்ட் ஆனது சார். சார் தியாகராஜன் சார். இல்லை சார், எல்லாத்தையும் அவர் கேட்குதா, எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டார்ல. இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு உண்மை இல்லை. சுகு சார் சொன்னாப்புல அதான் எல்லாமே சொல்லி முடிச்சா. இதுக்கு மேலே நான் என்ன பதில் சொல்கிறேன்னு தெரியல. கதையை சொன்ன உடனே அது ரொம்ப பிடிச்சி போச்சு, அவ்வளோதான். அது இவங்களுக்கும் அவ்வளோதான் சொல்லியிருப்போம், உங்களுக்கு எல்லாம் சொல்லியிருப்போம் கதை.